ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. Welcome to online church service. Online சபை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இது நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிற ஒரு சர்வீஸ். இட்ஸ் ஆன்லைன் கம்யூனியன் சர்வீஸ். ட்ரஸ்ட் யூ ஆர் ப்ரிப்பேர்ட். நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நீர் எங்களோடு கூட இன்றைக்கு பேசும். எங்களை இந்த ஆராதனையிலே ஆசீர்வதித்து அனுப்பும்.
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Welcome once again to the online communion service. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். சாம் மோசஸ் அவர்கள். Thank you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்ல இந்த காலை வேளையில் நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கும் மனதார கர்த்தரை பாடி, ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக என்னை பாதுகாத்தீரே, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபை தாங்கினதே. ஆண்டவரே என் பலவீனங்கள் வந்தபோது உம்முடைய பலத்தினால் இடை கட்டினீரே, தேவைகள் வந்தபோது ஆச்சரியமாக தேவைகளை சந்தித்தீரே என்று எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தலாமா? நல்ல கைகளை தட்டி நன்றி உள்ளத்தோடு. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். சொல்லலாமா? தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ, ஹெவன்லி ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு அப்பா. நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு அப்பா. என்னை கண்டவரே அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, எல்லாமே பார்த்து கொள்வி. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லாமே பார்த்து கொள்வி. எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு அப்பா. நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி அன்றி ராஜா. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே. சொல்லுங்க. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி,
நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா. யெகோவா யெகோவா ரூவா, என்னை நீதானையா. யெகோவா ரூவா, என்னை பர் நீதானையா. என்னை பர் நீதானையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னை பர் நீதானையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா. சொல்லலாமா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா. அப்பா அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே. சொல்லுங்க, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபாவாய், யெகோவா ஷாலோமாய், யெகோவா ரூஹாவாய், யெகோவா எல்ரோயியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்ரோயி நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினது. எங்கள் பலவீனங்களிலே சுகவீனங்களிலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, நீர் எங்களை சுகமாக்குகிறவர், எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், எங்களை சுகமாய் வாழ செய்கிறவர். கைகளை உயர்த்தி யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே
நன்றி ராஜா, நன்றி சொல்லுவேன் தினமும் தினமும். நன்றி நன்றி ராஜா, ஒவ்வொரு நாளும் நன்றி ஆண்டவரே. நீ நடத்திய வழிகளுக்காக நன்றி. ஓ ரகபஷரரபதியா, உடைத்தி உருவாக்கினி சிற்சித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி பிரித்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தி உருவாக்கினி சிற்சித்தி சீர்படுத்தினி உடமிட்டி புதிதாக்கினி பிரித்தி பிரியாதிருந்தீ. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லலாமா? பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தி உருவாக்கினி சிற்சித்தி சீர்படுத்தினி உடமிட்டி புதிதாக்கினி பிரித்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் நடத்தியதே. மரணத்தின் விழும்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தி உருவாக்கினி சிற்சித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி பிரித்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம்
நடத்தியதே. அவரே நமக்கு துணையாயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராயிருக்கிறார். ஓ, எங்களோடு கூட இருக்கிறவர். யோபு சொல்லுகிறார், 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யோபு சொல்லுகிறார், நான் முன்பாகவும் அவரை காணவில்லை, பின்பாகவும் அவர் காணவில்லை. இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் நான் அவரை காணேன். அவர் ஒளிந்திருக்கிறார். இடது புறத்திலும் நான் அவரை காணேன் சொல்லிட்டு யோபு சொல்லுகிறார், முன்பாக பின்பாக இடது புறம் வலது புறம் அவர் கிரியை செய்தும் ஒளிந்திருக்கிறார், நான் பார்க்க முடியல. அதுக்கு அடுத்த வசத்துல, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அநேக நேரத்துல யோபுவை போல சில பாடுகள் வழியாய் நாம் போகும்போது, சில பாடுகள் நெருக்கத்தின் வழியாய் போகும்போது, நாமும் யோபுவை போல சில காரியங்கள், ஆண்டவரே எங்கப்பா இருக்கிறீங்க, எங்கப்பா இருக்கிறீங்க, நீர் இருக்கிறீரா இல்லையா, சத்தத்தை கேட்கிறீரா இல்லையா, எங்கப்பா இருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் வெளிப்படுவீராக, நீர் இந்த காரியத்தை செய்யும். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தது, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம், ஏன் ஆண்டவரே இந்த வியாதி. அநேக நேரத்திலே பாடுகள் வழியாய் போகும்போது ஆண்டவரே நம்ம குவெஸ்டின் பண்ணிடுவோம். ஆண்டவரை கேட்போம், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர், எதற்குப்பா அப்படின்னு கேட்போம். ஆனா யோபு சொல்லுகிறார், பாடுகள் வழியாய் அவர் போனாலும் அநேக இழப்புகள், எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்திலும் வேதனைகள், பாடுகள். தன் மனைவியே சொல்லிட்டாங்க, நீ இன்னும் உத்தமத்தில் ஏன் இருக்கிறீர், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும், ஜீவன் மாத்திரம் தான் இருக்கு சரீரத்துல. அப்பொழுது எல்லாரும் கைவிட்டு போது, எல்லாரும் யோபை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஒரு பக்கம், மனைவியே சொல்லிட்டாங்க, தூசிச்சு ஜீவனை விட்டு ஏன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிற. அப்படியெல்லாம் அந்த வழியில யோபு வந்தாலும் யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். He knows my way. அவர் என் வழியை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் அறிந்திருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவரது கேள்வி கேட்காம யோபு போல, ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. என் மீட்பர் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். இந்த பாடுகள் எல்லாம், சோதனைகள் எல்லாம் எதற்காக? சுத்த பொன்னாக மாறும்படியாக. அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்லுகிறார், நல்ல கைகளை உயர்த்தி உடைத்தி உருவாக்கினி, சிற்றித்தி சீர்படுத்தினி, உடமிட்டி புதிதாக்கினி, பிரித்தி பிரியாதிருந்தீர், உடைத்தி சொல்லுங்க, உருவாக்கினி, சிற்றித்தி சீர்படுத்தினி, உடமிட்டி புதிதாக்கினி, பிரித்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யார் உண்டு, கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எல்லாரும் சேர்ந்து உடைத்தி உருவாக்கி
தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போல் என் வாழ்விலே ஏசையா, நீர் போல் என் வாழ்விலே. கைகளை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு தாய் சுமப்பது போல, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை தோள் மேல எங்களை சுமந்து வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம். மாறாத கிருபையும் மாறாத கரமும் எங்கள் மேல இருப்பதாக கர்த்தர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise God. Thank you, Sam, for leading us in worship. இப்பவும் நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். Let us pray. தேசத்தில், உலகத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது தீமையும் அநீதியும் பெருகிக்கொண்டே போகிறது. இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் அடிக்கடி நடக்க ஆரம்பித்து விட்டது. இன்னொரு பக்கம் வஞ்சகங்களும் சுயநலங்களும் தாண்டவம் ஆடுகிறது. உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறது. தெய்வீக குணலட்சணங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ரெகுலரா இன்றைக்கு மக்களிடத்திலே பார்க்கிற காரியங்கள், தேசத்திலே நாம் பார்க்கிற காரியங்கள். இதை குறித்து வேதம் தெளிவாக எச்சரித்து இருக்கிறது. ஆகவே நாம் அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரொம்ப கவனமா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு வேளை. We cannot isolate ourselves from the world. உலகத்தில் இருக்கிற நம்ம மக்களை விட்டு நம்ம பிரிந்தும் வாழ முடியாது. உலகத்துல தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் மக்களோடு கூட நாம ஒன்றாக அவர்களோடு கூட அவர்கள் போகிற போக்கிலையும் போய்விட முடியாது. இந்த தாமரை இலை, இந்த லோட்டஸ் லீஃப் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குளத்துல இருக்கும். ஆனா அது ரொம்ப ட்ரையா இருக்கும். இட் இஸ் இன் த வாட்டர், but it does not allow the water to come and affect it. அந்த தாமரை இலையை போல we could be in the sinful world, but we should be very careful that we don't allow sin to entangle us. We have to stay free from that. So isolation is not answer. Integration is also not the answer. அவர்களோடு பின்னி பிணைந்திடக்கூடாது.
ஊரோட ஒத்து போகணும் அப்படிங்கிற பழமொழி எல்லாம் வேலைக்காகாது. We have to stand for the truth. We have to stand for God. முழு தேசமே தேவன் பக்கம் ராஜாவின் பக்கம் போயிருச்சு. எபிரேய வாலிபர்கள் இருந்த நாட்கள்ல ஹீப்ரூ யங் பீப்புள், அந்த 3 பேரு தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இவங்க தான் தனியா நிக்கிறாங்க. It takes a lot of courage to stand alone when everybody seem to be going in one's way. For you to stand alone is not easy. அதுவும் நேரடியாக ராஜாவோடு மோதுகிற காரியம். அதுல யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் ஈஸி. ராஜா சட்டம் போட்டிருக்காரு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கிட்டையும். இவன் கதவை திறந்து வச்சு ஜெபம் பண்றான். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க. சிங்க கபிக்குள்ள போடுவேன்னு தானியேலை மிரட்டி பார்த்தாலும் தானியேல் மசீரா மாதிரி இல்லை. தீல போடுவேன்னு சொன்னாலும் இந்த எபிரேய வாலிபர்கள் மசீரா மாதிரி இல்லை. They are in the system. They are in Babylon. They are in a heathen environment. But they are able to still stand for God. தேவனுக்காக நிற்க முடிகிறது. அப்படித்தான் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not isolation, not integration, but insulation. You are insulated from the environment that can affect you. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். பாவ உலகத்தில் இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். பாவ மக்கள் நடுவில் இருந்தாலும் பாவிகளின் நண்பர் என்று நமக்கு ஒருவேளை மக்கள் சொல்லலாம், அது ஓகே. ஆனால் பாவி என்று சொல்லிவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தருவாராக. தடுமாறும் பொழுது, தத்தளிக்கும் பொழுது பர்ஃபெக்டாக நம்ம யாரும் இல்லை என்பதையும் நான் இன்னொரு பக்கம் அறிந்திருக்கிறேன். But we have to aim perfection. Even as your Father in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று மத்தேயு 5:48 வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்தில் இயேசு முதல் அதிகாரத்தில் கடைசி வசனம் மத்தேயு 5:40. Even as your Father in heaven is perfect, be perfect. ஸோ அதுதான் நம்முடைய ஆட்டிடியூடாக இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில கரைகள் படும் பொழுது அந்த கரை நீக்கும் ஒரு மாமருந்து இயேசுவினுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய இரத்தம். ஆமென். கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒரு கமிட்டட் லைஃப் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பந்தி, கம்யூனியன், கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நினைவுபடுத்துகிறது மட்டுமல்ல, அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களை போக்க. ஒரே தரம் அவர் மரித்தார். மறுபடியும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் தவறு செய்யும் பொழுது அறிக்கையிட வேண்டும். இன்னொரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கன்ஃபெஸ் பண்ணணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னிலே ஆண்டவரே காணப்படணும். நீர் என்னை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறீரோ அதற்கு உகந்த வாழ்க்கை நான் வாழணும். தேங்க்யூ லார்ட். ஏதாவது பலவீனங்கள், சுகவீனங்கள், பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் தாமே இந்த நாளில், இந்த வேளையில் அவருடைய உணர்த்துதல் வரும்பொழுது அதை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். டேக் ஃபியூ மினிட்ஸ், சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும். Forgive me, Lord. என்னை மன்னியும். உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. எங்களை மன்னிக்கிறதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறீர். You are faithful and just to forgive us. But you do not want us to keep confessing sins all our life. You want us to confess and forsake. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோமே, அதை நாங்கள் செய்ய உதவி செய்யும். மாத்திரமல்ல, இந்த கல்வாரி அன்பு, இந்த சிலுவையின் அன்பு எங்களை நெருக்கியே விட்டும் பிறருக்கு சுவிசேஷம் சொல்ல. நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த ப்ரொவிஷனை நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, பட் அந்த ப்ரொவிஷன் இஸ் டு ரிடீம் த ஹோல் வேர்ல்டு. எங்களுக்கு ஒரு முறை அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையெல்லாம் நாங்கள் கரையில்லாமல் வாழுவதற்கு, அப்படி கரைப்படும் பொழுது மன்னிப்பு கேட்டு நல்மணம் பொருந்தி பசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல, அதே போல அழிந்து போயின்றிருக்கிற மக்களை குறித்து ஆண்டவரே நீர் சிலுவையிலே மரித்த அந்த காரியத்தை தியானித்து, உம்முடைய கல்வாரி அன்பை தியானித்து ஆத்ம பாரத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். முழு உலகத்திற்காக நீர் மரித்தீர், எனக்காக மட்டுமல்ல. எனக்காக நான் அதை அப்ளை பண்ணணும், பட் நான் உலகத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தம், ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவரே, you are the Lamb of God who takes away the sin of the world, like John the Baptist introduced. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு அந்த ஆத்ம பாரம், உம்முடைய கல்வாரி அன்பை குறித்த தியானம் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிற இந்த வேளையில எங்களுக்கு வேண்டிய அந்த ஃபர்கிவ்னஸையும் பிறரை சந்திக்கணுங்கிற ஆத்ம பாரத்தையும் தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தி இலே நாம் பங்கெடுக்கிறதுக்கு முன்பதாக கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள். ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் உம்முடைய அன்பை காணட்டும் ஆண்டவரே. குருசதின் ரத்தம், சிலுவையின் ரத்தம் அவர்களுக்காய் குரல் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம்
குரல் கொடுக்கட்டும் குருசனின் ரத்தம், குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். Thank you, Father. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம். இனியாவது உம்முடைய திருமுகம் காண்பதற்கு ஆண்டவரே, இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களை பயன்படுத்து. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற முழுவதையும் உங்களுடைய கரங்களில் கொடுக்கும். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும் எங்க வாழ்க்கை. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். Praise the Lord. Thank you, Pastor Robert Roy. பிரியமானவர்களே, கையில் இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த அப்பத்திற்காக இந்த ரசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்து பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற பாரத்தையும் உடையவர்களாக மாறி நாங்களும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்து வாழ நாங்கள் தியானித்தோம். எங்களை தொடர்ந்து நடத்தும். Once again, Lord, thank you for this precious sacrifice that you did to redeem us, to draw us closer to you. இந்த அப்பத்திற்காக ரசத்திற்காக ஸ்தோத்திரம்.
பலவீனம் சுகவீனம் உடையவர்கள் இதை உட்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வல்லமை கரம் அவர்கள் மேல் நீட்டப்படுவதாக, சுகம் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Let's eat and drink together, giving thanks. Praise the Lord. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். Let us prepare our heart for the word of God. இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் நம்மளை பயமுறுத்துவதற்கு பல வழிகளிலே வருவான். பயந்துட்டீங்கன்னா நீங்க பலவீனர் ஆயிடுவீங்க, பயந்துட்டீங்கன்னா நீங்க முடக்கப்பட்டு விடுவீங்க. அதுதான் பிசாசனுடைய ஸ்கீம். ஆதி திருச்சபையில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது போல்டா பயத்தை கொண்டு வந்தான். ஆனா அவர்கள் பயப்படலை. பிரைஸ் காட். ஆண்டவர் நமக்கு பயத்தினாவே கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். உங்களோடு கூட நான் ஏற்கனவே பேசின ஒரு செய்தி, Fear will cripple you. பயம் உங்களை முடக்கிவிடும். கேர்ஃபுல்லா இருங்க. ஆமேன். எந்த பயத்திற்கு இடம் கொடுத்துறாங்க. தெய்வ பயம் மட்டும் நமக்கு இருந்தா போதும், அதுதான் நல்லது. ஆமேன். தெய்வ பயம் இருந்தால் நமக்கு ஞானம் வரும். தெய்வ பயம் இருந்தால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். ஆனால் மற்ற எல்லா பயங்களும் நம்மை முடக்கி போடும். ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். நீர் கொடுத்த நல்ல ஆராதனை வேலைக்காக, கர்த்தருடைய பந்தியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்ப எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Fear will cripple you. பயம் உங்களை முடக்கிவிடும் என்ற செய்தியை கேளுங்கள். நான் ஏற்கனவே பேசின செய்தி இன்றைக்கு மார்னிங், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று டெலிகாஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிற செய்தி, பயம் இல்லாமல் தேவனுடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு கவனமாக இருங்கள். தேவனுடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த திட்டம், அது நிறைவேறாமல் போகிறதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதிலே ஒரு காரணத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அங்கே 12 வேவுக்காரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். எண்ணாகம புஸ்தகத்திலே நீங்கள் 13ஆம் அதிகாரத்திலே இதை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை ஒரு டெஃபினட்டா நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி வேவுக்காரர்களை அனுப்பி பார்க்க சொல்லுகிறார். ஆனால் அதிலே 10 பேர் பயத்தோடு அவர்கள் வருகிறார்கள். கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு இடம், ஆனால் பயத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த பயத்தை மற்றவர்களுக்குள்ளேயும் பரப்பி. See, fear is an emotion, a negative emotion that can also be contagious. இந்த பயம் என்ற ஒரு உணர்வு ஒரு தொத்து வியாதியைப் போல ஒருவருக்கு இருந்தால் கூட இருக்கிற மற்றவர்களையும் பாதிக்கிற அளவிற்கு அது பரவும். இந்த 10 வேவுக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு பயத்தின் செய்தியை அவர்கள் பயந்தது மட்டுமல்ல, அதை கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டபடியினாலே வாசிக்கலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த 10 வேவுக்காரர்களில் 2 வேவுக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கவனியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை,
அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். இது 2 வேவுக்காரர்கள் சொல்லுகிற காரியம். ஆனால் 10 வேவுக்காரர்களோ பயந்து அவர்கள் மற்றவர்களையும் பயப்படுத்தி சோந்தரிக்க வேண்டிய காரியத்தை சோந்தரிக்க முடியாமல் போய்விட்டது. Fear will rob you of your God-given destiny. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அடையாமல் போவதற்கு இந்த பயமானது குறுக்கே வந்துவிடும். கிதியோன் என்ற ஒரு நபரை தேவன் அழைத்த பொழுது அவன் மீதியானியர்களை விரட்டுவதற்காக ஆட்களை திரட்டிய பொழுது 32,000 பேர் வந்தார்கள். 32,000 பேர் வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். 32,000 பேர் கூடியிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். God wasn't interested in big crowd. ஆகையால் வசனம் 3, பயமும் திகிலும் உள்ளவர்கள் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். Tell those who fear to leave and listen what happens. அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதி இருந்தார்கள். Only 10,000 remained. Can you believe 1/3 or even more than 1/3? Or rather more than 2/3. They left because of fear factor. பயம் தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போக பண்ணும். Fear will cause you to be crippled. அது உங்களை முடக்கி போடும். தேவனுடைய திட்டத்தை நீங்கள் செய்யக்கூடாமல், அதில் ஈடுபட முடியாமல். கவனிங்க, 1 சாமுவேல் 1 Samuel chapter 17 17ஆம் அதிகாரம். கோலியாத் வந்து மிரட்டும் பொழுது, பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் பொழுது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இப்ப கவனிங்க 24ஆம் வசனம், verse 24. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். பயம், பயம். ஒரு இராணுவம், யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு இராணுவம் பயந்து போயிருக்கிறது. They are living in fear. ஜெயிக்க வேண்டியவர்கள் யுத்தத்தை இப்பொழுது மிரண்டு போய் இப்பொழுது முடக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள், செயலிழந்து கிடக்கிறார்கள். காரணம், fear has crippled them from being involved in the very thing that they were trained for. அவர்கள் எதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டார்களோ அதை செய்ய முடியாமல் திணறுகிறார்கள். Fear factor came after the fall of man. நான் பாவம் செய்தேன், பயந்து ஒளிந்து கொண்டேன். நீங்கள் அந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஜெனசிஸ்ல உள்ள ஸ்டோரி.
ஆதாம் உண்டாக்கப்பட்ட பொழுது அவன் ஃபுல் கெப்பாசிட்டியில் இருந்தான். நோ இன்ஃபீரியாரிட்டி, நோ இன்அடிக்வசி, நோ இன்டிமிடேஷன். படைக்கப்பட்ட உடனே எல்லா மிருகத்திற்கும் பேர் வைக்க சொன்னா எப்படி வைப்பேன், நான் ஸ்கூலுக்கு போனேன்னா எதுவுமே கேட்கல. ஆண்டவர் கொடுத்த வேலைகளை, பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அதற்கு கெப்பாசிட்டி இருந்தது. ஆனால் பாவம் செய்த பொழுது நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். Fear is an emotion, is a negative emotion that came to play after the fall of man. அதற்கு பிறகு அவனுடைய அந்த கெப்பாசிட்டியை அவன் இழக்க நேர்ந்தது. பயம் நம்மை முடக்கி போடும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பயம் வந்துவிட்டது. நீங்கள் அந்த வார்த்தை பயம் 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 என்ற வார்த்தையை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். 1:10 மற்றொன்று 13 நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். மிகவும் பயந்ததினாலே அவர்கள் உடைய ரியாக்ஷனை நீங்கள் அங்கே பார்க்கலாம். 13 பாருங்கள். கர்த்தர் மோசே மூலமாக பேசுகிறார். பயப்படாதிருங்கள். பயந்தவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயம் வந்தவுடனே என்ன ஆகும்? நாம் சுயநலவாதிகளாக மாறுகிறோம். மோசேயை குற்றப்படுத்துகிறார்கள். அந்த இடத்துல பாருங்க, அந்த பயத்தில் அவர்கள் மோசேயை குறை சொல்லுகிறார்கள். வசனம் 11. Fear will make you selfish. You'll start blaming others. Fear will make you short-sighted. அது உங்களுக்கு தூர பார்வையை அது மறைத்துவிடும். தரிசன பார்வை இல்லாமல் போய்விடும். கானானுக்கு போக வேண்டியவர்கள் இப்போ திரும்பி எகிப்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். They become short-sighted. They not only become selfish, they become short-sighted. பிறகு பிடிவாதம், முரண்டு பிடிக்கிற முறுமுறுக்கிற தன்மை வந்துவிடும். பயம் வந்த உடனே you become stubborn. You are selfish. You have become short-sighted. You have become stubborn. இன்னொன்று, you become skeptical. நீங்கள் அந்த சந்தேகம், doubt வர ஆரம்பித்துரும். You become skeptical of the promises of God. இது நடக்காது, இது எப்படி நடக்கும்? பயம் வந்த உடனே சுயநலம், பிடிவாதம், குறுகிய பார்வை, இது எல்லாம் வந்துவிடும். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். நீங்கள் 2 தீமோத்தேயு 1:7 வந்தால், if you come to 2 Timothy chapter 1 and verse 7, ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given a spirit of fear but of love, of power and sound mind. When you have fear, பயம் இருக்கும் பொழுது செல்ஃபிஷாக இருப்போன்னு நான் உங்களுக்கு யாத்திராகமம் 14 இந்த 4 காரியம் சொல்லும் பொழுது சொன்னேன். 2 தீமோத்தேயு 1:7 உங்களுக்கு பயத்தின் ஆவியை தேவன் கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும். அப்போ பயம் இருந்தால் அன்பு இருக்காது, சுயநலவாதியாக இருப்போம். புரியுதா உங்களுக்கு?
பூரண அன்பு, பெர்ஃபெக்ட் லவ் casts out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சுயநலவாதம் நமக்கு வந்துவிடும். சுயம், செல்ஃபிஷ், அதாவது தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இல்லாமல் போய்விடும் பயம் வரும் பொழுது. பிறகு இரண்டாவது என்னது? பயத்தனாவியை நான் கொடுக்கவில்லை, அன்பும் பலமும். பயம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு பலம் இருக்கும். we become powerful when there is no fear. we become powerful when there is fear. you become weak, you become powerless. ஆண்டவர் நமக்கு அன்பும் பலமும், பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது பலம். பிறகு சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி. நமக்கு பயம் இருக்கும் பொழுது தெளிந்த புத்தி இருக்காது. குழப்பம் வந்துவிடும், சந்தேகம் வந்துவிடும், தெளிவாக சிந்திக்க முடியாத நிலை வந்துவிடும். we become insane, we become mentally unstable, we can't think clearly. இங்க பாருங்க, பயம் இருந்தால் உங்களுக்கு சுயநலம் இருக்கும், கிரைஸ்ட் லைக் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடும், உங்களுக்கு வீக் ஆயிருவீங்க, you'll become powerless. மூன்றாவது, you become insane, you become mentally unstable. ஆனால் பயம் இல்லாமல் இருந்தால் அன்பு, பலம், தெளிந்த புத்தி. ஆமென். see this fear factor என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. இன்னொன்று கவனிக்கணும். fear is a negative emotion which is contagious. It not only cripples you, it cripples people around you என்பதே நான் சொன்னேன். பயம் வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பயம் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யோசபாத் என்னும் ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு விரோதமாக 3 கூட்டம் மக்கள் வருகிறார்கள். 3 groups of people are coming. அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் வருகிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? 3ஆம் வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, when things don't go in the way we want it to go, when things come against us, எதிராக காரியங்கள் வரும் பொழுது நமக்கு பயம் வரும், இயல்பு. கவனியுங்கள், யோசபாத் பயந்து, ஆனால் பயந்த நேரத்தில் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, பயந்த நேரத்தில் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு மக்களை எல்லாரையும் கூட்டுகிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 15ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு தீர்க்கதரிசி, யகாசியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, சகல யூத தேசத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயந்த அவர்களுக்கு இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். fear not, fear not. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். செங்கடலை கடக்கிறதற்கு முன்பதாக இந்த இடத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது. பயப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்கிறார். பயம் வரும்பொழுது தேவ சமூகத்திற்கு செல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது கொந்தளிக்கிற கடல் வருகிறது, பயத்தை கொண்டு வருகிற ஒரு சூறாவளி காற்று வருகிறது. பயப்படுகிறார்கள் சீஷர்கள். ஆனால் இயேசு அந்த பயந்த சூழ்நிலைக்கு மேலே நடந்து வருகிறார். இவர்கள் இயேசுவையே பார்த்து அவர்கள் ஆவி என்று சொல்லி அலறுகிறார்கள். பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதுபோல பயந்த இவர்கள் இயேசு வரும் பொழுது ஆவி என்று சொல்லி அவர்கள் கத்துகிறார்கள். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லி, இயேசுவா நாம் பயப்படுகிற சூழ்நிலை பார்த்து அவர் அதற்கு மேலே நடந்து வருகிறாரா?
நீரேயானால் நானும் நடந்து வர வேண்டும் என்று பேதுரு கேட்கிறான். வா என்று சொல்லுகிறார். இயேசுவை பார்த்தான், இயேசுவின் வார்த்தையை கேட்டான், இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தான். பயம் எங்கு போச்சுன்னு தெரியல. இப்பொழுது போட்டுக்குள்ள இருந்தே தண்ணீரை பார்த்து பயந்த இவன் இப்பொழுது போட்டை விட்டு இறங்குகிறான். தான் பயந்த காரியத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறான். நான் சொல்லுகிறது புரிகிறதா? You and I can do that. The very thing that you fear can come under your feet if you look at Jesus, listen to his word and respond the way he wants you to respond. பைபிள்ல பயப்படாதே 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 என்ற வார்த்தை, fear not என்ற phrase in English appears about 366 times என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். Bible scholars say that there are 366 or rather 366 times the phrase fear not is mentioned. இதற்கு 366 முறை வேடிக்கையாக சொல்லுகிறதையும் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அப்படி கொடுத்திருக்கிறது போல இருக்கிறது என்றும், ஒரு வருஷத்தில் 365 நாள் தான் இருக்குது, ஆனால் 366 முறை இருக்கிறதற்கு காரணம் நமது லீப் இயரில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிற அன்னைக்கு அந்த நாளில் பயந்து தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் 366 முறை கொடுத்திருக்கிறார் என்று வேடிக்கையாக சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லி நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் நித்தமும் நம்மை பார்த்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. பல சூழ்நிலைகள் நமக்கு பயத்தை கொண்டு வரும். ஒரு நபர் மீது நமக்கு பயம் வரலாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Fear of man brings a snare. சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறது, மனிதனை கண்டு பயப்படுகிறது, தேவையில்லாமல் பயத்திலேயே வாழுகிறது. இருட்டை கண்டு பயம், ஹைட்டை கண்டு பயம், தனிமையாக இருக்கிறதை குறித்து பயம், இப்படி பலவிதமான பயங்கள், ஃபோபியா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டதான பயத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஃபியர் நாட், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக பயந்தார்கள். அவர்கள் திரும்பி போகலாம் என்று சொன்னார்கள். விசுவாசம் இல்லாமல் போயிடும். Where there is fear there is no faith, and where there is no faith there miraculous cannot happen. Fear will make you not experience the miraculous. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய காரியங்களை அனுபவிக்க வேண்டிய நமக்கு அந்த அனுபவங்கள் இல்லாமல் போய்விடும். பயம் இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்காது. விசுவாசம் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். God wants you to experience the miraculous, the supernatural, and for that to happen you should live without fear. நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும். ஆமென். வசனத்தை தியானிக்க தியானிக்க தேவ சமூகத்தில் இருக்க அவருடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் வரும். Faith comes from hearing the word, and when there is faith there is no fear. கிதியோனின் சேனை 10,000 பேர் பயந்தார்கள், 22,000 பேர் பயந்தார்கள், போய்விட்டார்கள். வேவுக்காரர்கள் 12 பேர்ல 10 பேரு பயந்தார்கள். 10 people feared, and they also spread that fear amongst God's people, and they have to stay in the wilderness for 40 more years. 40 வருஷம். ஒரு ஜெனரேஷன் மிஸ் பண்ணிருச்சு because of few people who feared. பயப்படாதே என்பது ஒரு வாக்கு தத்தம். லிசன் கேர்ஃபுல்லி. பயப்படாதே என்பது ஒரு கட்டளை பைபிள்ல. அதே நேரத்தில் நாட் டு ஃபியர் இஸ் a சாய்ஸ். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கவனிச்சிங்களா? Even when I walk through the valley of shadow of death, I will fear no evil. நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஃபாதருடைய பாட்டு. I will not fear என்று நீங்கள் சொல்லுங்கள். It is a choice. Fear not is a promise, fear not is a command, and not to fear is also a choice. Amen. Hallelujah. பயப்படாதிருங்கள். Fear not.
இயேசு பூமியிலே வரும் பொழுது பிறக்கிற வேளையில் அங்கே 6 மாதத்துக்கு முன்னால மரியாள் கற்பந்தரிக்கிறதற்கு 6 மாதத்திற்கு முன்னதாக சகரியா தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது தேவதூதன் மூலமாக. லூக்கா 1:13. பிறகு லூக்கா 1:30 வந்து மரியாளுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். பிறகு லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மேய்ப்பர்களுக்கு வருகிறது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு 15 மாத இடைவெளியில் யோவான் ஸ்நானகன் எலிசபெத்து வயிற்றில் கருத்தரிக்கிற அந்த காலத்திற்கு பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் மேரி கன்சீவ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் மேரி 9 மாதம் கேரி பண்ணதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் மேய்ப்பர்கள் சந்திக்கிறார்கள் அந்த தேவதூதனை. 3 ஏஞ்சலிக் விசிட்டேஷன் 15 மாத இடைவெளியில் இயேசுவின் பிறப்பின் காலகட்டத்தில் 3 வித்தியாசமான நபர்களுக்கு ஒரே தேவதூதன் கொண்டு வருகிற செய்தி, வேற வேற செய்தி இருக்கிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், எல்லா ஜனத்திற்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 1:13, லூக்கா 1:30, லூக்கா 2:10. ஆனால் 3 செய்தியிலும் இருக்கிற காமன் டினாமினேட்டர் என்ன? பொதுவாக இருக்கிற காரியம் என்ன? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இயேசுவின் பிறப்பின் நாட்களில் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வருகிறதான ஒரு செய்தி என்ன? பயப்படாதே. Heaven's message to earthly mortals during the season of Christmas is fear not. இயேசு பூமியில் இருக்கும் பொழுது பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று பல முறை சொல்லுகிறதை நாம் அறிவோம். Jesus repeatedly says, fear not, fear not, fear not. ஏன் பயப்பட்டீர்கள்? மார்க் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 4ஆம் அதிகாரம், the early part of Jesus ministry. அங்கே இயேசுவும் அந்த கப்பலிலே பிரயாணிக்கிறார், கூட சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணப்படும் பொழுது இயேசு அடித்தட்டிலே தூங்குகிறார், நித்திரையாய் இருக்கிறார். காற்று அப்படியே பலமாய் அடிக்கிறது. பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. மார்க் 4:37. கப்பலின் பின்னணியத்திலே இயேசு நித்திரையாய் இருக்கிறார். போய் நாங்கள் மடிகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா என்று எழுப்புகிறார்கள். கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசு எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். வசனம் 39. இதெல்லாம் நடந்த பிறகு 40ஆம் வசனத்தில் இயேசு கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? Why did you fear? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஃபேத் இருந்தா உங்களுக்கு, விசுவாசம் இருந்திருந்தா உங்களுக்கு பயம் இருக்காதே என்று ஆண்டவர் அங்கே கேட்கிறார். பயம் பயம் நம்மை முடக்கிவிடும். பயம், fear will cripple you from God's purposes. Fear will make you not experience the miraculous. Fear will make you short-sighted. Fear will make you stubborn. Fear will make you selfish. Fear will make you skeptical. Fear will make you to be without Christ-like character. You will not have love. You will be weak. You will be powerless. You will become insane. You will lose the mental balance. நம்ம பயப்படும் பொழுது தேவன் நம்மை எப்படி இருக்க வைத்தாரோ, என்ன செய்ய வைத்தாரோ அதை செய்ய விடாமல், நாம் தேவன் விரும்புகிற நபராக மாற முடியாமல் இருப்பதற்கு அது இழுக்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆகிவிடும். என்னாகமம் 13:14 தேவனுடைய திட்டத்திற்குள்ளே போகிறதற்கு தடையாக இருந்தது. யாத்திராகமம் 14 தேவனுடைய திட்டத்திற்குள்ளே போகிறதற்கு தடையாக இருந்தது.
நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் கிதியோனின் சேனை ஆரம்பத்தில் பயத்தினாலே அவர்கள் சேர முடியாமல் போயிற்று, அனுப்பிவிட்டார்கள். 1 சாமுவேல் 17 அங்கே இஸ்ரவேல் இராணுவம் பயந்து கோலியாத்தை அடிக்க முடியாமல் போயிற்று. Fear factor will cripple you, will make you dysfunctional, will make you powerless, will make you insane, will make you selfish, and it will make you everything that God doesn't want you to be. And it will render you powerless from fulfilling God's purpose. பிரியமானவர்களே, இந்த பயம் என்ற ஃபோர்ஸை யோசபாத் வந்த பொழுது எப்படி ஹேண்டில் பண்ணான்? தேவ சமூகத்திற்கு போனான், தேவனை நோக்கி பார்த்தான், அவருடைய வார்த்தையை கேட்டான், அதன்படி கீழ்ப்படிந்தான். அவன் எதை பார்த்து பயந்தானோ அவன் அதை மேற்கொள்ளுகிறான். யோசபாத்து பயந்தான், பேதுரு பயந்தான். தேவ சமூகத்திற்கு போனார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், அதன்படி செய்தார்கள். அவர்கள் பயந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறதையும் நீங்கள் மேற்கொள்ளுகிறதையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். இங்கே பாருங்க, பேதுரு பயந்த சூழ்நிலையை மேற்கொண்டான். பயந்த சூழ்நிலையை மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு மாற்றினார். பயந்த சூழ்நிலையை இயேசு யோசபாத்துக்கு மாற்றினார். பயந்த சூழ்நிலையை ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி மாற்றினார். பயப்படுகிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். Fix your eyes on Jesus. Hear his word. Obey his word. ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேத்யூ 10. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். Fear the one who can destroy your body and soul. Do not fear the one that can only kill your body. Persecutionக்கு பயப்படாதீங்க. தானியேல் பயப்படல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயப்படல, எரிகிற தீக்கு பயப்படல, சிங்ககெபிக்கு பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, சட்டத்திற்கு பயப்படல. நமக்கு விரோதமாக போடப்பட்ட சட்டங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதிராக வருகிற ஃபோர்ஸஸுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நாம் வாழுகிற காலம் அப்படிப்பட்ட காலம். Do not fear. Do not fear. ஆமென். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். சொந்த மகனை பலிபீடத்திற்கு கொண்டு வான்னு சொன்னார். சொந்த மகனை பலிபீடத்துக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. அதை அப்படியே செய்கிறான். கவனிங்க, ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Listen carefully. You fear God, you don't have to fear anything else. நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுகிறதுனா என்ன? தீமையை விட்டு விலகுவது. இங்கே பயப்படக்கூடாதுன்னா நீங்கள் ஆண்டவரை பார்க்கறது ஒன்று, ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது ஒன்று, மற்றொன்று அப்புறம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது. இங்கே பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே அவன் கீழ்ப்படிந்தான், மற்ற காரியங்களுக்கு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். இன்னொன்று, நீங்கள் உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா, நீதியாக வாழ்ந்தீங்கன்னா, தப்பு செய்யாமல் இருந்தீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. You live a righteous life, you live a holy life and you will not fear. வழியில் பயம் இல்லை, ஏன்னா மடியில் கனம் இல்லை. பழமொழி கேட்டிருக்கீங்கல்ல, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அப்படிப்பட்டதான பயமில்லாத வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரசங்கி புஸ்தகத்தில் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர்
எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்ட ஒரு அல்லது எல்லாவற்றையும் அனுபவித்த ஒருவன் சொல்லுகிற வார்த்தை பிரசங்கி சாலமோன். அவனுக்கு பணம் இருந்தது, உலகத்தின் சிற்றின்பங்களை எல்லாம் அனுபவித்தவன், பதவி இருந்தது, எல்லாம் மாயை எல்லாம் மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறான். Vanity, 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 that is what the preacher says in Ecclesiastes. And at the end of the whole writing, the book of Ecclesiastes, பிரசங்கி புஸ்தகத்தின் கடைசியில் என்ன சொல்றான் தெரியுமா? The sum of the matter, காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? Fear God and keep his commandments. Fear God, கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய கட்டளை கைக்கொள்ளுங்க. All will be in order. Amen. The fear factor, இந்த கடைசி காலத்தில் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளும் அரசு சட்டங்களும் இருளின் எதிர் வல்லமைகளும் தீவிரத்து செயல்படுகிற வேலை இது. இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், the faithful remnant company whom God is going to use, you, அந்த 2 பேர் வேவுக்காரர்கள், யோசுவா காலே பயமில்லாமல் இருந்தது போல, அப்படிப்பட்ட ஜாஷுவா காலேப் ஜெனரேஷன், John the Baptist generation who will not fear anybody, who will speak the truth, அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார். பயமில்லாத ஒரு தலைமுறை, பயமில்லாத ஒரு faithful remnant கர்த்தர் எழுப்புகிறார். அந்த வரிசையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இருக்க வேண்டும். Amen. Fear not. God is wanting to use you. God is having a plan for your life. God wants to empower you and use you. உங்களை கர்த்தர் வல்லமையினால் நிரப்பி உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து திட்டத்தை கொடுத்து நடத்த விரும்புகிறார். பயம் ஒரு தடையாக இருக்கும், பயம் ஒரு தடையாக இருக்கும். கர்த்தர் அவருக்கு மட்டும் நீங்க பயந்தீங்கன்னா உங்களை கண்டு மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஐ மீன், they will have respect for you. They will have அந்த பயபக்தி இருக்கும் உங்க மேல. நமக்கு தேவன் மேல பயபக்தி இருந்தா உங்க மேல மக்களுக்கு பயபக்தி இருக்கும். They will have reverence and respect and a healthy fear seeing you. Amen. எப்படி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? Were you blessed? Amen. இந்த நாட்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சத்தியம், don't fear. Live by the principles of God's word. Live an upright life. Live a clean life. Live a life that is without defilement and you will not have to fear. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு ஆண்டவரை பாருங்கள், வார்த்தையை கேளுங்கள், விசுவாசம் வரும், பயம் போயிடும். பயம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு அன்பு, பலம், தெளிந்த புத்தி இருக்கும். தேவனுடைய திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பயப்படாதே என்பது வாக்குத்தத்தம், பயப்படாதே என்பது கட்டளை, பயப்பட மாட்டேன் என்பது ஒரு தீர்மானம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஜெபமணி ரோமா. அல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை பயப்படாதே என்று உம்முடைய அன்பின் வார்த்தையை சொல்லியிருக்கிறீர். நாங்கள் கேட்டோம். சூழ்நிலைகளும் ஆண்டவரே வாழ்க்கையிலே எதிர் வல்லமைகளும் எதிர்காற்றுகளும் வரும்பொழுது பயம் வருகிறது. Forces of darkness, when it comes, when people come against, when the forces of evil come against us, Lord, we tend to fear, but if we can pause and look to you, ஆண்டவர், நாங்கள் வருகிற பயத்தின் போது, பயங்கள் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ள வரும் பொழுது உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து, ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மேற்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீர். சூழ்நிலைகளையே மாற்றவும் உம்மாலே முடியும். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவர் பயத்தை களைந்து ஆண்டவரே தைரியம் கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசினதற்காக மறுபடியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.
கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார், உங்களை தைரியப்படுத்தி இருப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பயத்தில் ஒருவேளை பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் தைரியமாக எழும்பி ஆண்டவருக்காக நீங்கள் பிரகாசி. ஆமேன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமேன். பயப்படாதீங்க, கர்த்தர் நம்முடைய தேவன். இந்த பாடலை பாடும் பொழுது பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நாடு, அவர் மனிதனாய் அவதரித்த ஒரு பூமி, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். அதை பார்ப்பதற்காக இயேசு என்ற ஒருவர் மட்டும் அங்கே தோன்றியிராவிட்டால் அந்த நாட்டுக்கு மதிப்பு இருக்குமா? அல்லது மானியம் அல்லது பணம் இவைகள்லாம் வருமா? இஸ்ரேல் தேசத்தின் பெரிய வருமானமே சுற்றுலாத்துறை மூலமாக. ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் இயேசு. அந்த இயேசுவை இந்த மக்கள் அறியவில்லை. அந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலே 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 என்று பைபிளை பல இடங்களில் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த கானான் தேசம்தான் 1948 வருடம் மே மாதம் 14 இஸ்ரேல் என்கிற நாடாக உருவெடுத்து இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருக்கிறது. சுமார் 2000 வருடங்களாய் காணாமல் போன ஒரு நாடு மீண்டும் உருவெடுத்தது. உலக சாதனை, கின்னஸ் ரெக்கார்டு. எத்தனையோ ராஜ்யங்கள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரேல் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. அதுவே நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளம். இதன் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கு அடுத்த பல விஷயங்கள் எருசலேமை சுற்றி நடக்கிற சம்பவங்களை நமக்கு ஆதாரமாய் காண்பிக்கிறது. கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடும்போது ஒரு ஜெப சிந்தையோடு பாடுவோம். இஸ்ரேல் ரட்சிப்பை கருத்தில் கொண்டு நாமும் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். தேங்க்யூ லார்ட். இஸ்ரவேலே பயப்படாதே. அந்த தேசத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் தேவன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. எல்லாம் இஸ்ரவேலை குறித்த வாக்குத்தத்தங்கள். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, உன்னை நான் இயந்திரமாக்குகிறேன். யந்திரம், பூச்சியை இயந்திரமாக்குகிறேன். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் இஸ்ரவேலை குறித்த வாக்குத்தத்தங்கள். புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதிப்பாய். இன்றைக்கும் இஸ்ரேலை குறித்து எல்லா தேசங்கள் பயப்படுகின்றன. ஒரு பூச்சி போல இந்த நாடு இன்னைக்கு ஒரு இயந்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட பவுல் ஜெபித்தது போல ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோமாக. ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படாதே. இன்றைக்கும் அந்த நாடு
ஆண்டவர் துணையா இருக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இஸ்ரேல் பிரதமர் சமீபத்தில் அவர் ஆற்றிய ஒரு உரையில சொல்லுகிறார், இது ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம், வேதாகம் சொல்லப்பட்ட தேசம். கர்த்தர் அதை செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நாம் ஜெபிப்போமாக. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, இஸ்ரவேலே மகனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. இஸ்ரவேலே, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. தீயின் நடுவே நீ நடந்தாலும், எத்தனை நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் பயங்கரமான உறுதியாக இருக்கிறார்கள். எத்தனையோ விதங்களில் இஸ்ரவேலை இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த தேசத்துக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார். உலகமெல்லாம் இஸ்ரேலுக்காய் ஜெபிக்கிறது. இஸ்ரேலை நேசிக்கிறவர்கள் தான் நன்றாயிருப்பார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான கரத்தை நீட்டி அந்த தேசத்தை பாதுகாக்கிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை தாக்குதல்கள், பக்கத்து நாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல விதங்களில் அவர்கள் இஸ்ரேலை அழிக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய கண்களை கத்த திறப்பாராக முடியாது. காரணம், அந்த தேசத்துக்கு ஆண்டவர் துணையாய் இருக்கிறார். தீயின் நடுவே நீ நடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உண்மையில் பொருள்வது என்பது எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். அது நமக்கு மட்டுமல்ல, அந்த தேசத்துக்கும் வாக்கு தத்துவம். கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுப்பாராக. இந்த கடைசி நாட்கள் நடக்கிற யுத்தமே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பாதுகாப்பு அந்த தேசத்தின் மேல் உண்டாக, தேவனுடைய ரட்சிப்பு அந்த ஜனங்களுக்கு வர, அந்த தேசமும் ஒரு பரிசுத்த தேசமாய் மாற, அவர்கள் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். Thank you Lord. தீயின் நடுவே நீ நடந்தாலும் மகனே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது, பெருவெள்ளம் போல போராட்டங்கள் உண்மையில் வரும்போதும் மூழ்கி போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, வழியும் சத்தியமும்
ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே 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 பயப்படாதே, நானே உன் தேவன். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார், பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உங்க நாமத்தை மையப்படுத்தினீர், இடைப்பட்டீர், பேசினீர். ஸ்தோத்திரம். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion fellowship of the Holy Spirit be with us now and forevermore. எங்களோடு கூட நீர் ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் எங்களோடு கூட இன்றும் என்று சதா காலங்களில் இருக்கட்டும். என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.